ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிறிய அன்பின் கிரியை. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம். நாம் செய்யும் அன்பின் கிரியைகள் அனைத்தும் பெரிய அளவிலும் பெரும் பணச்செலவிலும் உடலை வருத்திக் கொண்டும் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. சில நேரங்களில் அன்பின் கிரியை ஒன்றை செய்ய மிக மிக சிறிதளவான பணமும் ஒரு சில நிமிடங்களும் போதுமானது ஆகும். அதை பெற்றுக்கொண்ட நபரின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தையும் பெரும் மாறுதலையும் ஏற்படுத்திவிடும். ஒரு அடக்க ஆராதனையில் மருத்துவர் தனது இரங்கல் செய்தியில் இறந்தவரை தனது அம்மா போன்றவர் என்றும் இவர்களால் வீட்டை விட்டு வெளியே வர இயலாவிட்டாலும் அவ்வப்போது தொலைபேசியில் தன்னை அழைத்து தேவையான ஆலோசனைகளையும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளையும் பேசுவார் என்று கூறினார். அப்படியே இன்னொரு போதகர், இந்த தாயார் தான் சுகமாக இருந்த 2 மாதங்களில் ஒரு நாள் கூட தவறாமல் என்னை தொலைபேசியில் அழைத்து ஆறுதலான வார்த்தைகளை பேசி ஜெபித்தார்கள் என்று குறிப்பிட்டார். கைபேசி, மின்னஞ்சல், குறுந்தகவல் பரிமாற்றம் என்று உலகமே மிக சிறிய வட்டத்திற்குள் வந்துவிட்டது. உலகத்தில் எந்த பகுதியில் வசிப்பவரையும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே தொடர்பு கொள்ளலாம் என்ற நிலைமை வந்துவிட்டது. தொடர்பு கொள்பவர்களையே எந்நாளும் தொடர்பு கொண்டிருந்தால் நாம் விசேஷித்து செய்கிறது என்ன? உங்கள் தொடர்பு பட்டியலில் உள்ள பல மாதங்களாக தொடர்பு கொள்ளாத ஒரு நபரை குறிப்பிட்டு நலம் விசாரியுங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். நல்ல நல்ல சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதையும் செய்து பாருங்களேன், உங்களுக்கும் மன நிறைவாக இருக்கும். நீங்கள் தொடர்பு கொண்ட நபரும் மிகவும் சந்தோஷப்படுவார். அநேகர் தலையை கீழே தொங்கவிட்டு கொண்டு துக்க முகத்தோடு எதையோ பறிகொடுத்தது போல மன உளைச்சல் சிக்கி தவிக்கின்றார்கள். இந்த மாதிரி நபர்களை நாம் தினம் தினம் அங்கங்கே நாம் காணலாம். உலக எதிர்பார்ப்புகளை சந்திக்க முடியாமலும் பல தோல்விகளை சந்தித்ததினால் மனச்சோர்வு மற்றும் வெளியே சொல்ல இயலாத பிரச்சனைகளாலும் திகைப்புடன் சிலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியெல்லாம் அவர்களுடன் இதமாக பேசி அவர்களது மன பாரத்தை குறைப்பதுதான். இதை செய்வதற்கு பணம் தேவையில்லை, மனமும் நேரமும் தான் தேவை. அப்படிப்பட்ட ஒரு நபரை தேடி பல கிலோமீட்டர் தூரம் நீங்கள் போக வேண்டிய தேவை இருக்காது. உங்கள் அருகாமையிலேயே அவர் இருக்கலாம். முயன்றுதான் பாருங்களேன். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.